ராவணனின் கவியழகை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துட்டே வரீங்க. பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்கு பெரிய கிஃப்டாக இருக்கும். அடுத்தடுத்து எழுதுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அத்தியாயம் 27. வானம் தன் கருநீல பட்டாடையை விரித்து இரவை வரவேற்கும் நேரம் அது. வெண்ணிலவோ சுட்டி பெண்ணை போல மேக கூட்டங்களின் இடையே புகுந்து ஒளிந்து விளையாடி கொண்டிருக்க, அருகில் வைர கற்களாய் சிதறி கிடக்கும் நட்சத்திரங்களோ நிலவின் இந்த விளையாட்டை கண்டு கண் சிமிட்டி சிரித்து கொண்டிருந்தன. இரவின் குளுமையை அனுபவித்தவாறு நடந்து கொண்டிருந்தான் பாரிவேந்தன். அவனை தேடி ராஜமாணிக்கம் தோட்டத்திற்கு வந்தார். உறவினர் பத்திரிகை வைக்க வந்ததையும் வயதின் முதுமை காரணமாக தங்களால் செல்ல முடியாது என்றும் ரகுவின் மறுப்பை பற்றியும் கூறியவர் அந்த கல்யாணத்திற்கு மலரை அழைத்து கொண்டு சென்று வருமாறு பாரியிடம் கூறினார். பாரிக்கோ இது ஒரு பொன்னான வாய்ப்பாகவே தோன்றியது. ஏனெனில் மலரை அழைத்து கொண்டு இதுவரை வெளியூர் என்று எங்கும் சென்றதில்லை. அதற்கு வீட்டின் சூழ்நிலைகளும் இடம் தரவில்லை. ஆனால் இப்போது லட்டு போன்ற வாய்ப்பு கிடைக்கவும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டி அவனுக்குள் ஆவல் பிறந்தது. சரிங்கப்பா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். கந்தனோட பொறுப்பில் வயலை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறேன் என்று சம்மதம் தெரிவித்தான் பாரிவேந்தன். நானும் வீட்டில் தானே இருக்கேன், கந்தனோட சேர்ந்து நானும் பார்த்துக்கிறேன்ப்பா. வயலை பார்த்தாதான் எனக்கும் அந்த நாளே நிம்மதியாக போகும் என்று வயல் உடனான தன் உறவை எண்ணி சிலாகித்தவாறு சொல்லி சிறிது நேரம் அங்கேயே நடக்க சென்றார் ராஜமாணிக்கம். ஜானகியும் அமுதாவோடு வந்து இணைந்து கொள்ள ரகு, ரேகாவை தவிர மற்ற அனைவரும் தோட்டத்தில் இருந்தனர். அனைவருக்கும் சிறிது மஞ்சள் தூள் போட்டு தயாரித்த சூடான பாலை எடுத்து வந்து கொடுத்தாள் கவிமலர். பின் தன் கணவனோடு இணைந்து அவளும் நடக்க ஆரம்பித்தாள். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி என்று பாரி பேசவும் மலரின் சிந்தனையோ வேறெங்கோ இருந்தது. அவளின் யோசனை படிந்த முகத்தை பார்த்தவனோ, என்னடியாச்சு, ஏதோ யோசனையா இருக்க போல, என்ன விஷயம் என்று கேள்வி கேட்டான் பாரி. மாமா, நான் என்ன பண்ணாலும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல என்று பீடிகையோடு ஆரம்பித்தாள் கவிமலர். இதுல என்னடி சந்தேகம்? உனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? எதா இருந்தாலும் மனசை விட்டு சொல்லு மலரு என்று நம்பிக்கை கொடுத்தான் பாரிவேந்தன். நான் மறுபடியும் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் மாமா என்று மலர் சொல்லவும், வேலைக்கா? என்ன திடீர்னு? ஏன், இங்க யாராச்சும் உன்னை ஏதோ சொன்னாங்களா என்று அழுத்தமான குரலில் கேட்டான் பாரிவேந்தன். ஜானகி சொன்னார்தான், ஆனால் அதை மீண்டும் கூறி மேலும் ஒரு பிரச்சனையை கொண்டு வர மலர் விரும்பவில்லை. அவர் திட்டியதிலும் ஒரு நன்மைதானே அவளுக்கும் கிடைத்திருக்கிறது. அதே போல வீட்டில் நடக்கும் சிறு சிறு கோபதாபங்களை எல்லாம் கணவனிடம் சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக எண்ணி விவாதம் செய்ய அவள் விரும்பவில்லை. அதனால், இங்க எந்த பிரச்சனையும் இல்லை மாமா, என் கையிலையும் 4 காசு இருந்தா அது நல்லது தானே. ஏண்டி, என் காசு வேற உன்னோட காசு வேறையா? நீ எதுக்கு பிரிச்சு பார்க்குற? உனக்கு எம்புட்டு பணம் வேணுமோ நான் தரேன். நீ ஏன் வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன்டி என்று பாரிவேந்தன் அவள் கூற்றை மறுத்து பேசினான். நீங்க பார்த்துப்பீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு நான் சுயமா சொந்த காலில் நிற்கணும்னு ஆசையாக இருக்கு. எனக்கு எப்படி நீங்கள் எல்லா விதத்துலேயும் துணையாக இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்சதை பண்ணி உங்களுக்கு துணையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அதோட எங்கள் வீட்டையும் நான் தானே பார்த்துக்கணும். அப்பா அம்மாவுக்கும் வயசாயிடுச்சுல்ல, இன்னும் அவங்க வேலை பார்த்து தான் சாப்பிடணும்னா அப்புறம் பொண்ணுன்னு நான் எதுக்கு இருக்கேன் என்று உருக்கமாய் பேசினாள் கவிமலர். ஏன், உன்னோட வீட்டை நான் பார்த்துக்க மாட்டேன்னு நினச்சியா? இல்லை என் மேலே இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா என்று சற்று கோபமாக கேட்டான் பாரி.
பிறந்ததில் இருந்தே வறுமையில் வாடி இளமையிலே உழைத்து தன் சுக துக்கங்களை எல்லாம் துறந்து வாழ்ந்த தன் மனைவியை இதற்கு பிறகாவது நன்றாக வாழ வைக்க வேண்டும், அவளை எதற்காகவும் ஏங்க வைக்க விடாது ஒரு பூவை போல தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதியாக கொண்டுதான் அவளுடனான புது வாழ்வை ஆரம்பித்து இருந்தான் பாரிவேந்தன். அதனால்தான் இப்போது மலர் வேலைக்கு செல்கிறேன் என்று வந்து நிற்பது அவனுக்கு உவப்பாக இல்லை. உங்களை நம்பாம போனா என்னை விட அடிமுட்டாளா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்தையும் நல்லாவே பார்த்துப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா இங்க அது விஷயம் இல்லைங்க. என்னை பெத்தவங்களுக்கு ஒரு மகளா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறேன் என்று தன் முடிவை கூறினாள் கவிமலர். பாரியால் இதை ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை. நீ 1000 காரணம் கூட சொல்லுடி, ஆனா என்னால் இதை அனுமதிக்க முடியாது. நீ எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது என்று சற்று குரல் உயர்த்தி கூறினான் பாரிவேந்தன். பாரியின் சத்தமோ இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று காதை இவர்களிடமே குத்தகைக்கு விட்டிருந்த ஜானகியின் செவியில் பாரியின் குரல் விழவும் அவர்கள் அருகே வந்து விட்டார். அதுவும் பேச்சை உன்னிப்பாக கவனித்தவரோ மலரின் வேலை விஷயத்தை பற்றி நுணுக்கமாய் கேட்டறிந்து விட்டார். அதுதான் பாரி சத்தம் போடவும் இதுதான் சமயம் என்று ஆஜராகிவிட்டார் ஜானகி. எங்க எதுக்கு இப்போ சத்தம் போட்டு பேசுறீங்க? இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என்று மலர் கூறிக்கொண்டு இருக்கும் போதே அருகே வந்துவிட்ட ஜானகியோ, எது நீ வேலைக்கு போகணுமா? யாரை கேட்டு இந்த முடிவெடுத்த? நீ சம்பாரிச்சு கொண்டு வந்துதான் இங்க எல்லாம் நிறைய போகுதா? ஏற்கனவே நிறைஞ்சு இருக்க வீட்டில தான் நீ வாழ வந்திருக்க, இதை மறந்துடாத என்று கோபமாய் பேசினார் ஜானகி. இதுக்கு தான் சொல்றேன், என்னதான் இருந்தாலும் இது உங்க வீடு, உங்க பணம். இங்க நான் 1 ரூபா செலவு பண்ணாலும் கூட அது ஏன் எதுக்குன்னு 1000 கணக்கு சொல்லணும். ஏன்னா அது நான் சம்பாதிச்ச பணம் இல்லையே. இதுவே என் காசா இருந்தா நான் யாரோட கேள்விக்கும் பதிலா இருக்கவே தேவையில்லை. அதே 1 ரூபா அதிகமாக செலவு பண்ணிட்டாலும் இதுக்கு யார் என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று மாமியாரின் அதட்டலுக்கு படபடக்கும் பட்டாசாய் பதில் கொடுத்தாள் கவிமலர். பாத்தியாடா எப்படி பேசுறான்னு? எல்லாம் நீ கொடுத்த இடம்தான் இவளை இப்படி ஆட வைக்குது. கணக்கு கேட்கறது ஒரு குத்தமா? எல்லாத்துக்கும் கணக்கு கேட்டா அது குத்தம்தான் அத்தை. இவர்கள் பேச்சுவார்த்தை காரசாரமாய் போகவும் அங்கே வந்தார் மாணிக்கம். என்ன ஜானகி, எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பேசுற? உங்க மருமகளுக்கு என் பையனோட சம்பாத்தியத்துல வாழ்றது கௌரவ குறைச்சலா இருக்கான். அதான் வேலைக்கு போயே ஆகணும்னு நிக்கிறா. எந்த கலெக்டர் வேலை இவளுக்காக காத்துட்டு இருக்குன்னு தான் தெரியல என்று கேலியாக சொல்லி சிரித்தார் ஜானகி. 2 பேரும் நிறுத்துறீங்களா என்று குரல் உயர்த்திய பாரி தன் அம்மாவிடம் திரும்பி, அம்மா இது எங்க விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், இதுல நீங்க தலையிடாதீங்க என்று கூறிவிட்டு மலரிடம், இங்க பாரு, நீ யாருக்கும் எந்த கணக்கும் சொல்ல வேணாம். அதே சமயம் நீ வெளியே வேலைக்கு போறதுலயும் எனக்கு இஷ்டம் இல்லை. இதுக்கு மேல இதை பத்தி பேசாத என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டான் பாரிவேந்தன். அதில் பாவையின் முகமோ இந்த எதிர்பாராத ஏமாற்றத்தினால் வாடி போனது. பாரி தன்னை புரிந்து கொள்ளாது போனதை எண்ணி துவண்டு போனாள் கவிமலர். அவன்தான் இவ்வளோ தூரம் சொல்றான்லம்மா, நீயும் பதிலுக்கு பதில் பேசினா மனசாபந்தான் வரும். கொஞ்ச நாள் இந்த விஷயத்த ஆறப்போடு, நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருமா என்று சொல்லிவிட்டு உறங்க சென்றார் ராஜமாணிக்கம். அங்கே வாடிய கொடியாய் நின்ற மலரின் அருகே வந்த ஜானகியோ, நீ என்ன சொன்னாலும் அதை கேட்டு என் பையன் உனக்கு ஆமா சாமின்னு தலையாட்டுவான்னு நினைச்சியோ என்று இளக்காரமாய் நகைத்து கேட்டவர், காலையில் திட்டினதும் ரோஷம் வந்துடுச்சோ? அதான் வேலைக்கு போயே ஆகணும்னு நிற்கிற. இங்கே பாரு, உன்னை என் மகனுக்கு கட்டி வச்சதுக்கு காரணமே அவனுக்கு பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு தான். அதனால் இந்த பேகை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போகிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா பிள்ளை பெற்று கொடுக்குற வழியை பாரு. வேலைக்கு போகிறேன்னு சொல்லி என் மகனுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தாத.
ஏற்கனவே அவன் பட்ட அவமானம் எல்லாம் போதும். இப்போ நீயும் வேலைக்கு போனா பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பி அதில் வாழ்றான் பாருன்னு பேச்சு வரும். ஒழுங்கா இருக்க வழியை பாரு. கல்யாணம் ஆகி 1 மாசத்துக்கு மேலாகுது, இன்னும் ஒரு விசேஷத்தையும் காணோம். இதில் வேலைக்கு போறாளாம், வேலைக்கு என்று அவளை வார்த்தைகளால் விளாசிவிட்டு வீட்டிற்குள் சென்றார் ஜானகி. மலரோ மடிந்து போய் அங்கே இருந்த திண்டில் அமர்ந்தாள். ஜானகி இப்படித்தான் எதிர்வினை ஆற்றுவார் என்று அவளுக்கு முன்னரே தெரியும். ஆனால் பாரியின் பதில்தான் அவளை திகைப்பில் ஆழ்த்தியது. துணை நிற்பான் என்று நினைத்தவனே விலகி போய் விட்டதை எண்ணி கவலை கொண்டாள். நினைத்ததும் எல்லாம் நடந்துவிட்டால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது? அதனால் மீண்டும் ஒரு முறை தனிமையில் அவனோடு பேச எண்ணி அறைக்கு சென்றாள் கவிமலர். அறையில் பாரி உறங்குவதற்கு தயாராக அங்கே வந்த மலரோ மீண்டும் பேசவும் அதை தடுத்து விட்டான். உன்னோட வேலையை பத்தின பேச்சார்ந்தா அதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, போய் படுத்து தூங்கு என்று அவன் முற்றுப்புள்ளி வைக்க பார்த்தான். தொடங்குவதற்கு முன்பே முடித்துவிட்ட அவன் பேச்சை கேட்டு மலருக்கும் ஆற்றாமையில் கோபம் வந்தது. வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்து சமைச்சு போட்டு உங்க தேவையை கவனிக்க மட்டும்தான் நான் உங்களுக்கு வேணும்ல. இப்படி நான் இருக்கிறது தான் உங்களுக்கு விருப்பம்னா அப்படியே எழுந்துட்டு போயிடுறேன். என் தலையெழுத்து. நான் நினைச்சதெல்லாம் எப்போ நடந்திருக்கு, இப்போ நடக்கிறதுக்கு? கல்யாணம்னு ஒன்று நடந்த பிறகு எனக்கான முடிவுகளை கூட என்னால் சுயமாக எடுக்க முடியல. நீங்களும் என்னை கட்டுப்படுத்த தான் பார்க்குறீங்க. ஆக மொத்தம் உங்கள் அம்மாவை பொறுத்தவரை அவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நான் நடந்தால் மட்டும்தான் நல்ல மருமக. அதுபோல் உங்களுக்கும் உங்கள் தேவைகளை கவனித்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாதான் நான் உங்களுக்கு விருப்பமான நல்ல பொண்டாட்டி இல்லை? இந்த வீட்டில் எல்லாரும் ஏதோ ஒரு அதிகாரத்தில் என்னை கட்டுப்படுத்த பார்க்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் அன்பை வச்சு கட்டுப்படுத்த பார்க்குறீங்க. ரெண்டுக்கும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லைங்க. கட்டுக்குள்ளே தவிச்சிட்டு இருக்க என்னோட மனசு உங்கள் யாருக்குமே புரியாது என்று வார்த்தைகளை அம்பாய் மாற்றி பாரியிடம் எய்து விட்டாள் கவிமலர். அவள் பேச பேச பாரியோ கோவத்தில் தன் கைகளை இடுக்கினான். அவன் விழிகளோ தீ ஜுவாலையென மின்னியது. இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்டி. என்ன சொன்ன? நான் உன்னை அன்பால கட்டுப்படுத்துறேனா? எப்படி உன்னால் இப்படி சொல்ல முடிஞ்சது? கோவத்தில் என்ன வேணா பேசலான்னு பேசுவியா? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ என்னை புரிஞ்சுக்கலடி. அதான் இம்புட்டு பேசிட்ட. எங்க உன்னோட மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் உன்னை என் தேவைக்காக தான் நெருங்கி வந்தேன்னு. இதுக்கு மேலே நீ என்னை அசிங்கப்படுத்தவே முடியாதுடி. நான் எதுக்காக வேணாம்னு சொல்கிறேன்னு உனக்கு இப்போ புரியாதுடி. உனக்கு புரியிற வர நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் என்று விரக்தியாக சொல்லிவிட்டு ஒரு போர்வை மற்றும் தலையணையை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்று விட்டான் பாரிவேந்தன். மலரோ தன் அவசர புத்தியால் இங்கே தனித்து நின்றாள். தன் கணவனின் விரக்தியான பேச்சை கேட்டதும் தான் விட்ட வார்த்தையின் பொருளை உணர்ந்து துடித்து போனாள் கவிமலர். அவள் பேசியது முழுவதும் தவறு கிடையாதுதான். மலரின் நிலையில் இருக்கும் எத்தனையோ பெண்கள் கேட்க நினைக்கும் கேள்விகள்தான் இவையெல்லாம். ஆனால் பாரி அப்படிப்பட்ட கணவன் இல்லையே. தேவைக்கு நெருங்குபவனா அவன்? எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிவிட்டோம் என இதை நினைத்தே மனம் வருந்தி போனாள் பெண் பாவை. கோபத்திலும் நிதானம் முக்கியம் அல்லவா? ஒரு சொல் தவறிவிட்டாலும் நம் நேச உறவையே நம்மிடம் இருந்து விலக்கி வைக்கும் ஆற்றல் கோபத்திற்கு உண்டு. இந்த ஒரு நொடி கோபம்தான் சிலரின் உறவையே விரிசலாக்கி விடுகிறது. அங்கே மாடியில் வேந்தனோ வானத்தை வெறித்து பார்த்தபடி படுத்திருந்தான். என்னவெல்லாம் பேசிவிட்டாள்? நான் அப்படியா அவளிடம் நடந்து கொண்டேன் என்று தன்னையே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் பாரி. அவன் மனமோ இன்றைக்கு மாலை நடந்த விஷயத்தை பற்றி அசை போட்டு கொண்டிருந்தது. மலர் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த கடையின் முதலாளி பாரிக்கு தெரிந்தவர்தான். பாரியைத்தான் கவிமலர் திருமணம் செய்துள்ளாள் என்பதும் அவர் அறிவார். இப்படி இருக்கையில் வேலை நிமித்தமாக அந்த கடை பக்கம் வந்த பாரியிடம் யதார்த்தமாக பேச்சு கொடுத்தவரோ மலரின் வேலை பற்றிய விஷயத்தையும் சொல்லி மேலும் சில கூடுதல் தகவலையும் கொடுத்திருந்தார்.
அதை கேட்ட கணத்தில் இருந்தே பாரியின் மனம் வேறு விதமாய் கணக்கு போட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருந்தான். அத்தோடு மலர் வேலைக்கு வரமாட்டாள் என்பதையும் அவரிடம் கூறிவிட்டே வந்திருந்தான். பாரி அக்கடையில் இருந்து விலகியதும் அங்கே வேலை பார்க்கும் பையனோ, மலரக்கா மறுபடியும் வேலைக்கு வரப்போறாங்களா என்று தன் முதலாளியிடம் குஷியாகி கேட்டான் அந்த இளையவன். இல்லடா, அந்த பொண்ணு வராதுன்னு பாரி தம்பி சொல்லிட்டாரு. அவர்கிட்டயே ஏகப்பட்ட தொழில் இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒன்று மலரோட பொறுப்பில் விட்டு பார்த்துக்க சொன்னாலும் சொல்லுவார். சரி சரி, நீ போய் வேலையை கவனி என்று தன் அனுமானத்தை சொல்லிவிட்டு தன் வேலையை பார்த்தார் அக்கடையின் முதலாளி. இது அனைத்தும் பாரியின் செவிகளில் விழத்தான் செய்தது. அவன் இதழ்களோ இதை கேட்டு மெலிதாய் புன்னகைத்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்தவனுக்கு மலரின் பேச்சை எண்ணி மனம் வெந்து போனது. அந்த கடையின் முதலாளி தன்னை பற்றி எண்ணிய அளவிற்கு கூட மலர் எண்ணவில்லையே என்று நினைத்து அவன் மனம் வாடி போனது. 1000 வருத்தங்கள் அவள் மேல் இருந்தாலும் அவளையே தேடியது அவனின் காதல் மனது. மாடியில் பாரியோ நட்சத்திரங்களை விரித்தபடி அவளின் மூச்சுக்காற்று தன்னை தீண்டாது போன தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறான். அறையில் மலரோ தலையணையை இறுக்கி அணைத்தபடி அவன் தோள்கள் இல்லாத வெறுமையில் விழிகள் கசிய உறங்காமல் கிடக்கின்றாள். அருகில் இருந்தபோது புரியாத காதல் இந்த சிறிய இடைவெளியில் மலையளவு பெருகித்தான் போயிருக்கிறது. கோபம் இருவரிடமும் இருக்கிறதுதான். ஆனால் அதைவிட அதிகமான தேடல்தான் அவர்களை வாட்டி எடுக்கிறது. இருந்தும் இறங்கி போக மனம் வரவில்லை. அவளின் தேவை என்ற சொல்லோ நெருஞ்சி முள்ளாய் அவனை போக விடாது தடுத்து தனித்து இருக்க வைத்தது. மாடியில் அவனது தவிப்பையும் அறையில் அவளது ஏக்கத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் அந்த வெண்ணிலவுக்கு யாரிடம் போய் ஆறுதல் சொல்வதென்று தெரியவில்லை. இரவின் நீளம் அவர்களின் ஏக்கத்தை கூட்டுவதைக் கண்டு நிலவும் தன் ஒளியை அணைத்து கொண்டு பகலின் வெளிச்சத்திற்காக அவசரமாய் காத்து கிடக்கிறது. அதே வேளையில் மற்றொரு ஜோடியும் ஆளுக்கொரு திசையில் தகித்து இருந்தனர். ரகுநாதன் வந்ததும் தன் கேள்வி கணையை தொடுக்க ஆரம்பித்திருந்தாள் ரேகா. வர வர நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எதுக்கு என்கிட்ட இருந்து விலகி போறீங்க என்று ஏக்கம் கலந்த கோவத்தில் கேட்டாள் ரேகா. கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு தான் என்று பட்டென்று சொன்னான் ரகுநாதன். இப்போ உங்க நிம்மதிய நான் தான் கெடுத்தேனா? சொல்லப்போனா உங்களால தான் ஏன் நிம்மதி போச்சு. அதான் உங்க அப்பா நம்மளை சென்னைக்கு போயிட்டு வர சொன்னார்ல, நீங்க பாட்டுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு கூட உங்களுக்கு தோணலைல? ஓ, இப்போ உனக்கு சென்னைக்கு போலங்கிறதா பிரச்சனை இல்லை? இங்க உன்னால நான் நிம்மதி இழந்து நேரங்காலம் தெரியாம வேலை பார்த்து கஷ்டப்படுறதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல. அதானே, கொஞ்சமாச்சும் என் மேல அக்கறை இருந்தா தானே உனக்கு என் நிலைமை புரியும். உன்னை பொறுத்தவரை நீ எங்க இருந்தாலும் சொகுசா இருக்கணும், நீ மட்டும் நிம்மதியா இருக்கணும். மற்றவங்க எப்படி போனாலும் அதை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? இதனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். பேசாம போயிடு, இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று கத்தை விட்டு வெளியேறி விட்டான் ரகுநாதன். ரேகாவோ இடிந்து போய் நின்றாள். அவள் மேல் மொத்த பழியையும் சுமத்திவிட்டு சென்று விட்டான். இங்கு ரேகா தவறு செய்ய இடம் கொடுத்ததே ரகுநாதன் தானே. அவளை முன்னமே கண்டித்து இருந்தால் அவளும் திருந்தி இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவள் திட்டம் போடும்போது எல்லாம் கூட இருந்து தட்டி கொடுத்து விட்டு இப்போது வந்து கதறினால் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன? இது அவன் குடும்பம்தானே, அவன் தம்பிதானே. அவன் பணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவள் யோசனை கூறிய போதே ரேகாவை அதட்டி இது தவறு என்று தடுத்திருக்க வேண்டியது ரகுவின் பொறுப்புதானே. அதை செய்யாது விட்டுவிட்டு இப்போது பிரச்சனையானதும் அவள் மீது மட்டும் பழியை போட்டுவிட்டு இவன் ஒதுங்கி கொண்டால் அது எப்படி நியாயமாகும்? இருவரும் சேர்ந்துதான் இதை செய்தனர். அது வெளியிலும் தெரிந்து விவாதமும் ஆகி அதற்கான முடிவும் வந்துவிட்டது. இதற்கு பிறகாவது இந்த வீண் கோபம், பொறாமை அனைத்தையும் விட்டுவிட்டு நம் வாழ்க்கையை வாழலாம் என்று ரகுதானே எடுத்து கூறியிருக்க வேண்டும்.
அதை விட்டு அவன் மட்டும் தனித்து இயங்கினால் அது எப்படி சரியாகும்? ரேகாவை மட்டும் தவறு என்று ஒதுக்கியதும் எந்த விதத்தில் முறையாகும்? அவனின் வெறுப்புதான் அவளுக்குள் வஞ்சத்தை விதைக்க காரணமானது. ஒருவேளை ரேகாவிடம் பொறுமையாக ரகுநாதன் பேசியிருந்தால் அவளும் மாறியிருப்பாளோ என்னவோ. ஆனால் அதை செய்யாது விட்ட பயன்தான் இப்போது அவளை வில்லியாக மாற்றி தன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை வஞ்சம் தீர்க்க காத்திருக்கிறது. வில்லிகள் பிறப்பதில்லை, மனிதர்களின் வஞ்சகத்தால் வடிக்கப்படுகிறார்கள் என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் அல்லவா? காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும்.